அந்த மோதிரம் ரொம்ப முக்கியமானவங்க கொடுத்த மோதிரம். அதான் தொலையக்கூடாதுன்னு செயின்ல போட்டு கழுத்துல மாட்டி இருந்தேன். இப்ப அந்த முக்கியமான ஆளையும் தொலைச்சிட்டேன், அந்த பொருளையும் தொலைச்சிட்டேன். ரெண்டுமே என்னை விட்டு போயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை விட்டு தொலைஞ்ச ரெண்டுமே கிடைச்சிரும். ஆளும் சரி, அந்த ரிங்கும் சரி. நினைச்சேன் சூர்யா தான் அந்த முக்கியமான ஆளா இருப்பான்னு. சாமுக்கு அந்த மோதிரமும் கிடைக்க கூடாது, நீயும் கிடைக்க கூடாது. ஐயோ, செயின் கட்டா இருக்கு. செயின் யாரோ கட் பண்ணிருக்காங்க. இந்த செயின் எங்க எப்ப காணாம போச்சுன்னு தெரியுமா? எங்க எப்போன்னு கரெக்டா தெரியல. ஆனா காலையில பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் என் செயின் கழுத்துல காணுமேன்னு பார்த்தேன். செயினை வெட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா யாரோ திருட முயற்சி பண்ணிருக்காங்க. யாரா இருக்கும்? மாம், மாம், போச்சு மாம், நம்ம மாட்டிக்கிட்டோம். கூல் சாம், why you are worry? நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? மாம், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த ரிங்கை நான் எடுத்து வச்சிருந்த மாதிரி செயின் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இப்ப சூர்யா கண்டுபிடிச்சிட்டாமா? என்னடி சொல்ற? எஸ் மாம், அந்த செயினை யாரும் கட் பண்ணிருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த செயினை என்ன பண்ண? நான் தான் சொன்னேனே மாம், அந்த செயினை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன்னு. அதனாலதான் இப்ப பிரச்சனையே. அப்போ அந்த கட்டிங் பிளேயர்? அதையும் தான் மாம் தூக்கி போட்டுட்டேன். அப்போ அந்த ரிங்க மட்டும் ஏன் கையில வச்சிட்டு இருக்க? அதையும் தூக்கி எரிஞ்சிட்டு வர வேண்டியதானே? ஈஸியா நம்ம மாட்டிருப்போம். என்ன மாம் இப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, நீயே எவிடன்ஸ் அங்க விட்டுட்டு வந்துட்டு இப்ப வந்து புலம்பி என்ன பிரயோஜனம்? தப்பு பண்றவங்க எல்லாருமே மாற்றதில்ல, தப்ப சரியா பண்ண தெரியாதவங்க தான் மாற்றாங்க. அதையே நான் பிளான் பண்ணியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது, ஒரு எவிடன்ஸ் கூட இருந்திருக்காது. இப்ப என்ன மாம் பண்றது? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளு. நீயே உன்னை தனியா யோசிச்சு சூப்பரா ஒரு விஷயம் பண்ணிருக்குன்னு சந்தோஷப்பட்ட. பார்த்தா சொதப்பிட்டு வந்து நிக்கிற. இல்ல, இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லதில்ல. யார் கையிலாவது அந்த கட்டிங் பிளேயர் கிடைச்சது கண்டிப்பா நம்ம மேலதான் டவுட் வரும். நம்ம உடனே கீழே போய் கூட்டத்தோட கூட்டமா தேடணும். மாம், இது நாமளே போய் வம்பல மாட்டுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யாராவது கேட்டா விஷயம் கேள்விப்பட்டு நாம ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லி சமாளிச்சிருவோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நாம பதட்டப்படவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். புரியுதா? காட் இட் மாம். சரி வா போலாம். அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போனவங்க நல்லா இருக்கணும். அந்த மோதிரம் தொலைஞ்சு போன மாதிரி சாம் மனசுல இருக்க சூர்யா நினைப்போ தொலைஞ்சு போகணும். சரி வா போலாம். என்ன எல்லாரும் இங்கே சுத்தி தேடிட்டு இருக்கீங்க? அது சாமோட ரிங் ஒன்னு தொலைஞ்சு போச்சு. இல்ல, யாரோ எடுத்து வச்சுட்டு விளையாடுறாங்க. சாம், உன்னோட ரிங் எதுவும் தொலைஞ்சிருச்சா? என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் சொன்னது சமந்தா. அவளோட ரிங்க தான் எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடுறாங்கன்னு சொன்னேன். ராஜி, நீங்க செயின் தானே காணாம போச்சுன்னு சொன்னீங்க. செயின் தான், அது கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்குள்ள இருந்த ரிங்க காணும். ரிங்கு கூட செயினா? டிஃபரெண்டா இருக்கு. இவ்ளோ பெரிய வீட்டுக்குள்ள வந்து யார் எடுக்க போறா? கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கும். அதத்தான் நானும் சொன்னேன். வெளியில இருந்து யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. எனக்கு என்னவோ அந்த தோட்டக்கார மேலதான் சந்தேகமா இருக்கு.
என் தொழில் மேல சத்தியமா நான் எடுக்கலங்க ஐயா. கண்டிப்பா தோட்டக்காரர் எடுத்திருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். திருடணும்னு முடிவு பண்ணிருந்தா யாரா இருந்தாலும் செயினை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டு வெறும் ரிங்க மட்டும் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். ஐயா, இங்க ஒரு கட்டிங் பிளேயர் இருக்குங்க ஐயா. நீங்க போங்க. இது எப்படி இங்க வந்துச்சு? கன்ஃபார்மா அப்ப யாரோ பிளான் பண்ணி இதை செஞ்சிருக்காங்க. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. சூர்யா சொல்றதுதான் கரெக்ட். யாரோ வேணும்னு தான் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா நான் போலீஸ்க்கு கால் பண்ண தான் போறேன். போலீஸ் எல்லாம் வேணாம் தம்பி, நாமளே பாத்துக்கலாம். இல்ல சாரதாம்மா, யாரும் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா யாரா இருந்தாலும் உண்மையா சொல்லிடுவாங்க. என்னால இப்ப கூட எடுத்தவங்க யாருன்னு சொல்ல முடியும். ஆனா அது அவங்களுக்கு தான் அவமானம். எனக்கு தேவை சமந்தாவோட ரிங். அதை கொடுத்துட்டா நான் அவங்களை எதுவும் பண்ண போறது இல்லை. அப்படி இல்லைன்னா அவங்க யாருன்ற உண்மைய அவங்க வாயாலேயே சொல்ல வைப்பேன். சூர்யா நம்மள பார்த்து திருடிங்கன்னு சொல்லிட்டு போறான். நீங்க பேசாம சைலண்டா இருக்கீங்க. ஹெல்ப் பண்ண நம்மள இன்சல்ட் பண்ணிட்டு போறான். இவங்களுக்கு மட்டும் தான் ஸ்டேட்டஸ் இருக்கா? ஏன் நமக்கு இல்லையா? யுஎஸ்ல நம்ம எவ்வளவு பெரிய ஃபேமிலின்னு இவங்க எல்லாருக்கும் சொல்லுமா? இங்க பாரு சாம், ஒருத்தங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துடுச்சுன்னா அத கிளியர் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நீ ஏன் கோவப்படுற? நாம எந்த தப்பும் பண்ணல. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. போலீஸ் இல்ல, மிலிட்டரியே வந்தாலும் நமக்கு கவலை இல்ல. நீ வாடி போலாம். ஹலோ ஹலோ, என்னதான் பகலில் கூட நிம்மதியாக தூங்க முடியாது. பகலில் தூங்குறதுல சுகமோ சுகம். அதுக்கு எதுக்கு எவன் வந்தான் தெரியலையே. சூர்யா, என்ன நீ வந்து என்ன எழுப்புற? என்ன எனக்கு தேட மாட்டியே? உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? உன் ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையா? என்கிட்டயா? என்னாச்சு இவனுக்கு? மூளைகளை குழம்பி போச்சா? என்கிட்ட போய் உண்மையை எதிர்பார்க்கறான். சொல்லுப்பா, உனக்கு என்ன உண்மை தெரிஞ்சாகணும்? மோதிரம் எங்க? மோதிரமா? என்ன மோதிரம்? சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. டேய், நிஜமாவே ஒண்ணும் தெரியலடா. ஏண்டா, நீ அந்த சமத்தாவுக்கு மோதிரம் மூட்டியே, அதுவா காணாம போச்சு? அப்பாடா, ஒரு தொல்லை விட்டுச்சு. காணாம போல, திருடு போயிருக்கு. கடுப்பேத்தாம உண்மையா சொல்லு. தம்பி, நீ என்ன கடுப்பேத்தாத. எங்க அண்ணி மட்டும் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நீ எல்லாம் என்ன நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்டுப்பியா?
நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ படிச்சிருக்கீல, கொஞ்சமாவது லாஜிக்கோட யோசிக்கிறியா? ஐயோ, செயினும் மோதிரமும் ஒன்னா இருந்துச்சா, இதுல காணாம போன செயின் மட்டும் கிடைச்சிச்சா, மோதிரத்தை காணுமா? என்னடா இது புது கதையா இருக்கு? ஏண்டா திருடுறவன் மோதிரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு செயினை தூக்கி போட்டு போவானா? செயின் எங்க இருந்துச்சோ அதுக்கு பக்கத்துலயே மோதிரமும் எங்கேயாவது கிடக்கும். போய் நல்லா தேடி பாரு. அப்போ உனக்கும் அந்த காணாம போன மோதிரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல? அப்ப மட்டும் இல்லடா, எப்பவுமே சம்பந்தம் இல்ல. இது சாம் சம்பந்தப்பட்ட விஷயம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைச்சேன். கேட்டுட்டேன். இல்ல நீயே சொல்லிட்டியே, இப்ப பிரச்சனை இல்ல. போலீஸ்காரங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வெளியே வரப்போகுது. போலீஸ்னு பயந்துருவாம? அட போப்பா, எங்களுக்குன்னு தனி ரேஞ்ச் இருக்கு. அந்த மோதிரமும் செயின் என்ன ஒரு 2 பவுன் இருக்குமா? இதுக்கெல்லாம் போய் போலீஸ கூட்டிக்கிட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நல்லா தேடி பார்த்து சொல்லு. இல்ல அந்த செயினை யார் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டு பாரு. அதை விட்டுட்டு சும்மா போலீஸ் பொல்லாங்கன்னுகிட்டு. ஏண்டா நல்ல தூங்குறனா எழுப்பி எவனாவது என்கொயரி பண்ணுவானா? போடா போய் வேலையை பாரு. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறானுங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு மாம். சூர்யாக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு. கண்டிப்பா போலீஸ கூட்டிட்டு தான் வர போறோம். நான் ஜெயிலுக்கு போறேன். திரும்ப வரதுக்குள்ள அந்த ஃப்ராட்காரிக்கும் சூர்யாக்கும் மேரேஜ் நடந்துரும். அவ்வளவுதான், போச்சு மாம். என் லைஃப நானே கெடுத்துக்கிட்டேன். இனிமே சூர்யா எனக்கு கிடைக்க மாட்டான் மாம். என்ன பண்றதுன்னு புரியல மாம். நாளைக்கு எதுனா ப்ராப்ளம்னா? சாம், என்னாச்சு? ஏன் இப்படி புலம்புற? இந்த சின்ன விஷயத்துக்கு கூட இப்படி பயப்படுற? இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தா சூர்யா இல்ல, ரோட்ல போறவன் வரவன் கூட நீதான் செயினை கட் பண்ணவன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அவன் நம்ம மேல சந்தேகப்படுறான், ஆனா ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம கையில தான் எவிடன்ஸ் இருக்கே மாம். ஈஸியா மாட்டிப்போம். பேசாம தூக்கி போட்டுட்டுமா? இடியட் மாதிரி பேசாத. உன்னை ரொம்ப போல்டான பொண்ணு நினைச்ச, இவ்ளோ பயப்படுற? மாம், ஒரு ரிங்கால சூரியனுக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சாலே பயம் எனக்கு தானா வருது மாம். இந்த ரிங்க தூக்கி போடுறது ரொம்ப ஈஸி, ஆனா இத நாம தான் பண்ணிருப்போம்னு சூர்யா மனசுல வந்திருக்கிற டவுட்ட நாம தான் தூக்கி போட வைக்கணும். அதுதான் முக்கியம். இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருந்தா இந்த ரிங்க என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன மாம் பண்ண போற? வெயிட் பண்ணி பாரு. எனக்கு மட்டும் ஏமா இப்படி நடக்குது? நான் லவ் பண்றவன் என் பக்கத்திலேயே இருக்கான். ஆனா முகம் கொடுத்து பேச முடியல. ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கும், ஆனா பாத்துக்க முடியல. அந்த ரிங்க நான் யாருக்கும் தெரியாம போட்டிருந்தேன். அது என் தாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது யாரும் கட் பண்ணிட்டாங்க. தாலி அந்து போச்சுன்னா ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூர்யாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா. அவர் நல்லா இருக்கணும். நீங்க தான் அவர் கூட இருந்து பாத்துக்கணும். ஓ, இந்த மோதிரத்தை நீ இவ்ளோ சென்டிமெண்டா ஃபீல் பண்றியா? அதான் இவ்ளோ பதட்டமா இருக்கியா? உன்னை எப்படியாவது மைண்ட மாத்துறேன். சாம், சாம், என்ன சாம் இது? சாப்பிடாம இருக்கிறது நல்லது இல்லம்மா. உடம்புக்கு என்ன ஆகுறது? தயவு செஞ்சு சாப்பிடுமா. பசிக்கல பெரியத்த, எனக்கு வேண்டாம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அத்தை எடுத்துட்டு வந்திருக்கல, எனக்காக ஒரு 2 வாய் சாப்பிடு. சாரி பெரியத்த, எனக்கு பசிக்கல. என்ன கம்பல் பண்ணாதீங்க. இந்த வீட்ல யாரும் பட்னியா இருக்க கூடாது. அப்படி இருந்தா அண்ணம்மாவுக்கு பிடிக்காது. எதுவா இருந்தாலும் சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். வந்துட்டான் இவன் ஒருத்தன். எங்க அண்ணம்மாக்கு பிடிக்காது, ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்காதுன்னு எங்கேயாவது தனியா இருக்க விடுறானா? அப்படியே ஈ மாதிரி முச்சுக்கிட்டே வரான். இரு, உன்னை வெறுப்பேத்துறடா. சாம், அப்படி என்ன உலகத்துல இல்லாத பொல்லாத மோதிரம் அது காணாம போச்சுன்னு கண்ணை கசக்கிட்டு இருக்க?
உங்க அம்மா போட்ட செயின் அத நீ சென்டிமெண்டா போட்டுட்டு இருந்த, அது அறுந்து போச்சு, நீ ஃபீல் பண்ண. அதுல ஒரு நியாயம் இருக்கு. அத கூட பத்த வச்சு சரி பண்ணிடலாமா? போய் இந்த மோதிரத்துக்கு ஏமா இவ்ளோ ஃபீல் பண்ற? அதுவும் சாப்பிடாம கொள்ளாம. அது வெறும் ரிங் இல்ல பெரியத்த, என்னோட தாலியா நான் ஃபீல் பண்றேன். நீ எதுக்கு ஃபீல் பண்றன்னு எனக்கு தெரியும். அத உன் மனசுல இருந்து நீக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாரு சாம், உன்னை பார்த்தா எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. பக்தன் ஒருத்தன் தன்னோட குழந்தைய திருவிழா கூட்டத்துல தொலைச்சிட்டானா. சாமி கிட்ட போய், கடவுளே என் புள்ள எனக்கு முழுசா கிடைச்சிட்டா உடனே முடிய கொடுத்துடுறேன்னு வேண்டிக்கிட்டானா. அங்க இங்க தேடி பார்த்ததுல அவன் புள்ள கிடைச்சிட்டான். ஆனா இவன் மொட்டை அடிக்கல. உடனே கடவுள் கேட்டாரா, ஏன்பா மொட்டை அடிக்கலன்னு. கடவுள் கேட்டதுக்கு, என் புள்ளைய மட்டும் தானே திருப்பி கொடுத்த, அவன் போட்டிருந்த செருப்பு சட்டையெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்டானோ. அந்த மாதிரி இருக்குன்னு நீ சொல்றது. உங்க அம்மா போட்ட செயின் கிடைச்சிருச்சு, அந்த மோதிரம் கிடைச்சா என்ன கிடைக்கலடா என்ன? என்ன பெரியத்த பேசுறீங்க? அது எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொன்ன புரியாதா? ஐயோ, அவசரப்பட்டுட்டோமோ? அதுக்கு இல்ல சாம், அமெரிக்காவுல பிறந்து வளர்ந்திருக்க, நீ கூடவா இவ்ளோ சென்டிமெண்டா இருப்ப? நானும் ஹியூமன் பீயிங் தான், எனக்கும் எல்லாம் இருக்கு. பெரியமா, நீங்க போங்க, நான் சாம சாப்பிட வைக்கிறேன். என்னது, நீ சாப்பிட வைக்க போறியா? சூர்யா, நீயும் சாமும் பழகி இருக்கலாம், பேசி இருக்கலாம், அதுக்காக இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப சாமி எங்களோட கெஸ்ட். என் பையன் சந்துரு தான் இவள கூட்டிட்டு வந்திருக்கான். அதுவும் இல்லாம உங்க அம்மா என்னென்ன சொன்னாங்கல்ல மறந்துட்டியா நீ? தேவையில்லாம அப்புறம் உங்க அம்மா வந்து கத்த போறாங்க. சாம நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. கிளம்பு. கிடைச்ச பொருள் தொலையறதும் தொலைஞ்ச பொருள் கிடைக்கிறதும் சகஜம். அதனால கண்டதை யோசிக்காத. ஒரு ரிங் நாளைக்குள்ள கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ப்ளீஸ் சாம், சாப்பிடு. எனக்கு யார் ஹெல்ப்பும் தேவையில்ல, நான் யாரையும் எதிர்பார்க்கல. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். சூர்யா, சாம் சொன்னதை கேட்டல, அவளை தனியா இருக்க விடு போ. பெரியத்த, நீங்களும் போங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்கன்னு? அது சரியாதான் இருக்கு. அம்மா, நான் ஊருக்கு போயிட்டு வரேம்மா. ஓ, கிளம்பிட்டியா? ஆமாம்மா, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான். சம்பந்தா மேடம் சாப்பிடலையா? மேடம்க்கு மூடு சரியில்லையா. ஓ. இவ உரிச்சு ஏதாவது என்னம்மா சொல்றீங்க? எனக்குள்ள ஏதோ புலம்பிட்டு இருந்தம்மா. சரிம்மா. சாரதாம்மா எங்க? ஜெயந்தி ரூம்ல தான் இருக்காங்க. சரிம்மா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். சரி. சரதம்மா கொடுங்க, நான் பண்றேன். ஐயோ நிர்மலா, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏன் ஜெயந்தி, நான் பண்ணாம வேற யார் பண்ண போறா? எழுந்துருங்க, எழுந்துருங்க. ஐயோ இந்தாங்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிற. என்னாச்சு சரண்யா? சாரதம்மாவை கூப்பிட வந்தியா? இல்லம்மா, நான் ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஒண்ணும் இல்லம்மா, அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு முடியல. காலையில தான் போன் வந்துச்சு, அதான் போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு கிளம்புறேன். ஓ. ஜெயந்தி, என் வீட்டுக்காரர் போன் பண்ணியிருந்தாரா? பேசிட்டே வந்தனா
அப்படியே உன்னை பார்த்ததும் போனை ஹோல்டர்ல போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சாரி ஜெயந்தி. ஐயோ பரவாயில்ல நிர்மலா, நீ போய் பேசிட்டு வா. ஓகே, இந்தாங்க சாரதாம்மா, பார்த்து பண்ணுங்க. கொடுங்கம்மா. அப்ப சரண்யா, எப்ப நீ ரிட்டர்ன்? தெரியலம்மா. தெரியலையா? என்ன சரண்யா, வேலைக்கு திரும்ப வர ஐடியா இருக்கா இல்ல இல்லையா? அம்மாக்கு உடம்பு சரியாகணும், அதுக்கப்புறம் தாம்மா வர முடியும்.